எனக்கு வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையில் அடுத்த மாதம் வந்து எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்துச்சு. ஆனால் ஒரு மாதத்தில் 2 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். கேளிக்கையர்கிட்ட நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, ஏதாவது 2 லட்ச ரூபா எனக்கு ஏதாவது ரூபத்தில் எனக்கு வேணும், என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டப்ப, அடுத்த நாள் ஒருத்தர் வந்தார். சாமி, இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது, இதை எப்படியாவது எனக்கு விற்று கொடுத்துருங்க, உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர்கிட்ட அந்த ரியல் எஸ்டேட் லேண்டை விற்கிறதுக்காக அப்ரோச் பண்ணோம். அப்ரோச் பண்ணதுக்கு பிறகு அந்த லேண்டு விற்றுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் அது விற்றுச்சு. விற்று நான் என்ன தொகை எதிர்பார்த்தனோ அதை விட கொஞ்சம் கம்மியாக எனக்கு கிடச்சிச்சு. அந்த 2 லட்சம் கிடைக்கல, பட் அதை விட கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு. எவ்வளோ 10லையோ அது இன்னொரு பக்கத்தில் நான் கடை வாங்கிட்டேன். ஆக மொத்தம் அந்த அடுத்த மாதம் கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது வந்து பூர்த்தி பண்ணியாச்சு. இந்த இடத்துக்கு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. கோயிலுக்கு நான் நேராக வந்து, அப்போ நான் கோயிலே கட்டலை, நான் கோயிலுக்கு வந்து எங்கெல்லாம் மந்திரம் சொல்லிவிட்டு எப்படியாவது எனக்கு இந்த 2 லட்ச ரூபா கிடச்சிடணும், 2 லட்ச ரூபா கிடச்சிடணும்னா இது தவறு. இப்போ இந்த 2 லட்ச ரூபாயை உழைச்சி நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னா வருஷ கணக்கில் ஆகும். ஆனால் உனக்கு பிரச்சனை, அடுத்த மாதம் கடங்காரன் வாசலில் நிற்பான். நம்மளால் டைம் வாங்க முடியாது, நம்ம அடுத்த மாதம் கொடுத்தாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும். அப்போ என்ன வேலையை செஞ்சால் சீக்கிரமாக பணம் கிடைக்கும், அதுக்கு ஒரு கடவுள்கிட்ட இதுதான் நான் போய் அழுத உடனே அடுத்த நாள் ஒருத்தர் வராரு, இந்த இடத்த விற்று கொடுத்துருங்கன்னு வராரு. விற்று கொடுத்தாச்சு. இதைத்தான் கடவுள் பண்ணாரு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். கடவுள் 2 லட்ச ரூபாயுமே எனக்கு பாக்கெட்டில் போட்டுட்டு போகலை. அவர் ஒரு வேலையை கொடுத்தார், அந்த வேலையை செஞ்சு அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை எனக்கு கொடுத்தார். அதுவும் நான் கேட்ட அளவுக்கு அது வரலை, கம்மியாக தான் வந்துச்சு. மிச்சத்தை வெளியே கடன் வாங்கினேன். ஆக மொத்தம் பிரச்சனையை என்னால் தீர்க்க முடிஞ்சது, தீர்த்துட்டேன். அந்த பிரச்சனையை அடுத்து ஒரு 2 மாதத்தில் எக்ஸ்ட்ரா வெளியே கடன் வாங்கினேன் இல்லையா, அதை 2 மாதத்தில் வாங்கி அடைச்சி முடிச்சிட்டேன். இது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். இதற்காக மந்திரம் சொல்லுங்கள், இதற்காக கிளைக்கர் சித்தர் கோவிலுக்கு வாங்க. இப்படி ஒரு திடீர் மாற்றம் நடக்கும். ஆனால் அவன் எங்கேருந்து வந்தானே எனக்கு தெரியாது. என் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவே அவன் வந்தான், தீர்த்தான். அவன் லேண்டு அவனே விற்று கொடுக்க சொல்லி கேட்டான், விற்று கொடுத்து நம்மங்கிறங்காட்டி ஏமாற்ற முடியாது. கரெக்டாக கொடுத்தாங்க, வாங்கினோம், அடைச்சா முடித்தோம், அவ்வளோதான். திஸ் இஸ் த மிராக்கிள். இதை மாதிரி நிறைய பேருக்கும் நடந்திருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, நிறையா கோழி பண்ண பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆட்டோ போட்டிருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, சாமி நான் வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி சொந்தமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன், நல்ல லாபம் இருக்குது. எஸ், அவ்வளோதான். இப்போ இவங்க வட்டி கட்டாமல் இருப்பாங்களா, இந்த ஆட்டோவுக்கு லோன் போடாமல் இருப்பாங்களா? எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பணம் அனாமத்தாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ என் வண்டிக்கு நான் டியூ கட்டுறேன். 3 வருஷம் டியூ கட்டுறேன்னா அசட் எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா வண்டி என்கிட்ட சொந்தமாக இருக்குது. இந்த 4 வருஷமும் நான் வாடகைக்கு எடுத்திருந்தேன்னா இந்த ஆட்டோ எனக்கு சொந்தமாக இருக்குமா? வாடகைக்கு பதிலாக இஎம்ஐ கட்டுறேன், பல்ல கடிச்சிட்டு கட்டுறேன். 4 வருஷம் கழிச்சு ஆட்டோ எனக்கு சொந்தம். திஸ் இஸ் த மிராக்கிள். இதைத்தான் சொல்லணுங்க. இதை எதிர்பாருங்க. இப்போ கேட்ட உடனே ஆட்டோ வராது. முதல்ல உங்களுடைய வாடகைன்னு அன்வான்டாக உங்கள் பணம் செலவு அது அடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் டைம், அதுக்கப்புறம் உங்களுக்கு புது ஆட்டோ உங்கள் கையில் இருக்கும், சொத்து. இது நடக்கும். இதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கிளைக்கர் சித்தர் நமோ நமः.